அவங்க ரூத்லெஸ்னஸ் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. ரூத்லெஸ். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கடைசியாக விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சண்டை ஏற்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல. ஃபுல் எபிசோடில் தெளிவாக காட்டலங்க. லைவில் பார்த்துருந்தீங்கன்னா தான் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக முதல்ல பிரச்சனையை பற்றி சொல்லிடுறேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கமருதீன் என்ன பண்ணுறாருன்னா கிச்சன் ஏரியாவுக்கு வராரு. லைட்டாக நெய்யை எடுத்து போட்டுக்கிறாரு. பார்வதி இந்த விஷயத்த பார்க்குறாங்க. பார்வதி அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் பார்வதி இருக்காங்கல்ல, நெய்யை எடுத்ததை பற்றி சொல்லிட்டாங்க. உடனே கனி என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு நெய் வேணும்னு கேட்குறாங்க. ரம்யா ஜோவும் நெய் வேணும்னு கேட்குறாங்க போல. ஸோ எல்லாருக்குமே நெய் தந்தா சாதாரணமாக சாப்பாடுக்கு போடுறதுக்கு பத்தாது நெய், அதனால தர முடியாது. இப்போ கமருதீன் போட்டது மட்டும் தெரிஞ்சிருச்சுல, என்ன கமருதீனுக்கு மட்டும் தரீங்களான்ற மாதிரி கேள்வி வந்துருச்சு. ஸோ இதில் கமருதீன் செம்மையாக அப்செட் ஆயிட்டாரு. சாப்பிடாம வெளியே போய் உக்காந்துட்டாரு. வெளியே அரோராவும் வராங்க. கமருதீனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறாங்க. இங்கே தாங்க அரோராவோட பிளேயை கவனிக்கிறோம். அரோரா இருக்காங்கல்ல, சாமர்த்தியமாக இவங்க ரெண்டு பேரை பிரிக்கணும், டென்ஷன் ஆகணுன்றதுக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தூண்டி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நைஸாக தூண்டி விடுறாங்க. அதாவது அதை எப்படி பேசணுமோ அப்படி பேசுகிறாங்க. அதாவது பார்வதி எல்லாருமே ரூத்லெஸ்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது ரொம்ப தைரியசாலின்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே அவங்க சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதாவது அவங்க கொஞ்சம் பயங்கரமானவங்கன்றதை காட்டிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுறாங்கடா அப்படின்ற மாதிரி லைட்டாக ஏற்றி விடுறாங்க. இவன் இருக்கான்ல, என்ன பெரிய ரூத்லெஸ்ஸு, அவளாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி இவனும் கோவப்படுறான். அந்த செருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். ஆக மொத்தத்தில் கமருதீனை பற்றி நல்லா தெரிஞ்சு அரோரா ட்ரிகர் பண்ணுறாங்க. இவனுமே ஓவராக ரியாக்ட் பண்ணுற மாதிரி பந்தா பண்ணுறான். ஏன்னா இவனுக்குமே அரோரா மேலே ஒரு கண் இல்லை. அதனால அரோரா நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸை போடணும் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவ்வளோ கோவப்படுறதுக்கு ஒன்றுமே நடக்கலாங்க. இதோ செருப்பை தூக்கி போட்டு அவ பெரிய இவளா, எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்றான். நான் இதுக்கப்புறம் பார்வதி கிட்ட பேசவே மாட்டேன், என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நான் இப்படி பண்ணிட்டா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் பார்வதி பண்ணாமல் அமைதியாவது இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க கிச்சன் டீம்ன்ற மாதிரியும் வந்துடுது. சரி, இப்போ பண்ணாமல் இருந்தால் நாளைக்கு கேள்வி வந்துச்சுனாலும் பிரச்சனை. அதனால அதை வெளியே சொல்லிட்டாங்க போல. இங்கே அரோராவை தாங்க நம்ம பார்க்கணும். அவனை எந்த அளவுக்கு தெரியுமா, ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணி கூடியே வச்சுக்கணும்னு அரோராவுக்கு ஒரு எண்ணம் இருக்குங்க. உண்மை அதுதான். இப்போ பார்வதி வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. அதாவது இவன் அரோரா பின்னாடி போகிறது எனக்கு பொசசிவாக இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த அரோரா இருக்காங்களே, சரியான உஷாரு. அதாவது ஒரு மாதிரி இவன் கூடியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மை. ஏன்னா துஷார் இருக்கும் போதே இவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. துஷார் கூட இவங்க க்ளோஸாக இருந்தாங்க. ஸ்டார்டிங் வாரம் 2வது வாரம் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறமே துஷாரை விட்டு பிரிகிற மாதிரி, அதாவது எந்த இஷ்யூ வந்தாலும் துஷாரும் நம்மளும் ஒன்றா இருக்கிறது தான் பிரச்சனைன்னு கொண்டு வராங்க. அப்போ துஷாரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த கமருதீன் கூட க்ளோஸ் ஆகலான்னு அப்பயே க்ளோஸ் ஆனாங்க. இப்போ துஷார் வேற இல்லையா, கமருதீன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்காங்க. அதாவது ஒரு பையனை டிபெண்ட் பண்ணி தான் இவங்களால இருக்க முடியுதுன்னா எனக்கு அதுதாங்க ஆச்சரியமா இருக்கு. நீங்களே எடுத்துக்கோங்களேன், இந்த வீட்டில் வியானான்ற ஒரு பொண்ணு, ஏறக்குறைய இவங்க வயசு தானே இருக்கும். வியானாக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த வியானா ஏதாவது ஒரு பையன் கூடயே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஏன் சுபிக்ஷா கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணல? ஏன் சுபிக்ஷாவும் வயசு பொண்ணு தான், ஒரு பையன் கூடயே இருக்கணும், எஃப்ஜே அதே மாதிரி கமருதீன் இந்த மாதிரி வயசு பசங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? அந்த எண்ணமே முதல்ல தப்பாக இருக்குங்க. ஏன்னா நீ ஒரு கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்க, நீ காஜுக்காக வரல. அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வியானா வயசு பொண்ணா இல்லையா? அதே மாதிரி சுபிக்ஷா வயசு பொண்ணா இல்லையா? அவங்கெல்லாம் பையன் பின்னாடியே சுற்றி டைமை வேஸ்ட் பண்ணுறது இல்லை. அவங்க 2 பேர் சேர்ந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கேம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்கங்க. அதாவது ஆதிரை என்ன பண்ணாங்களோ அதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அரோராலாம் வெளியே போகிறது நல்லது. ஏன்னா மற்றவங்க கேமை தான் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. துஷாரை முதல்ல இந்த மாதிரி பண்ணி வெளியே அனுப்புனாங்களா, இதே மாதிரி பண்ணாங்கன்னா இவனையும் சீக்கிரமாக வெளியே அனுப்பிடுவாங்க. இவன் ரொம்ப ஒஸ்ட்டாக ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.